Hi guys, welcome to my channel. இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு போனோம். பெரிய ஷாக் என்னன்னு பார்த்தா ஃப்ரைட் ரைஸா. ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம ஏன் ஷாக் ஆக போகிறோம்? ஏன்னா நோ சோயசஸ், நோ டொமேட்டோ சாஸா. எப்பயும் போல் ஆஸ் யூஷுவலாக நம்ம வந்து கேப்சிகம், கேரட், கேபேஜ், பீன்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டோம். அதே சைடு ஓரத்தில் வந்து சிக்கனையும் நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுட்டோம். இந்த அடுப்பில் வந்து தண்ணி வச்சு அதில் ரைஸை போட்டிருக்கோம். ஆஸ் யூஷுவல் தாங்க. என் தங்கச்சி வேறு அங்கேன்னு வந்து நான் வந்து இவளை பாருங்களேன், அவள் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு. பிரச்சனையே தலையிடல. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அடிச்சுப்பீங்க, சேர்ந்துப்பீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன விடுங்கப்பா. ஓடுடி, எனக்கு தெரியும், நான் சொல்லிக்கிறேன், நீ போ. அதோட நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும், கோல்டன் ஃப்ரை. அதுக்கப்புறம் கேபேஜ் போடணும். நெக்ஸ்ட்டு கேரட், நெக்ஸ்ட்டு பீன்ஸ், அதுக்கும் நெக்ஸ்ட்டு கேப்சிகம், இதெல்லாம் போட்டு நல்லா ஆஃப் குக் ஆகுற மாதிரி வதக்கணும். இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு செம்மையாக இருந்துச்சு தெரியுமா? உங்களுக்கே தெரியும், ஆஸ் யூஷுவலாக ரைஸை போட்டு வதக்கணும் எல்லாமே. இதில் நம்ம போட போகிற 2 இன்க்ரீடியன்ட் தான். என்னன்னு கண்டுபிடிங்க, உங்களுக்கு வர சொல்லுறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கனையும் எக்கையும் இதில் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு தான் நம்ம தலைவன் பெப்பரை அள்ளி போடுங்க. பெப்பர் தாங்க இந்த ஃப்ரைட் ரைஸுக்கே வந்து வாசமாகவும் மணமாகவும் இருந்துச்சு. இதில் ஒரு கெமிக்கலுமே இல்லை, ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்